இந்த நூலினுடைய ஆத்மார்த்தமான விஷயம் என்ன தெரியுமா? கிருஷ்ணன் மனிதனாக பிறந்து ஒவ்வொரு மனிதனும் தெய்வத்தன்மை வாய்ந்தவன் என்பதை தன்னைத்தானே தோலுரித்து காட்டுகிறான். வெறும் நீரிலே இருக்கிற மீன், நீர் நிலத்தில் வருகிற ஆமை, பிறகு நிலத்தில் மட்டுமே இருக்கிற வராகம், பிறகு மனிதனும் மிருகமாக இருக்கிற சிம்மம், பிறகு குட்டை மனிதனாக இருக்கிற வாமனன், ஆக்ரோஷமாகவே இருக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிற பரசுராமன், தன்மையாக மட்டுமே இருக்கக்கூடிய ராமன், இப்படி ஒரே பரிணாமங்களிலே வந்து தோன்றிய தெய்வம் முதலாக பல பரிணாமங்களில் தோன்ற வேண்டும் என்று 8வது அவதாரம் எடுத்த காரணத்தினால் தான் அது 8வது குழந்தையாக வந்து கிருஷ்ணர் பிறந்தார் என்று சத்குரு சொல்கிறார். என்ன தெரியுமா உணரணும்? இந்த நூலினுடைய நிறைவுல நாம் ஒவ்வொருவரும் கிருஷ்ணர் தான். இதை நான் எப்படி இந்த நூலை முதலாக பார்க்கிற போது உணர்கிறேன். திடீரென்று ஒரு 4வது பக்கத்தை திருப்பினால் கோகுலத்தின் 4வது தெருக்குள்ளே திபு என்று ஓடுவது போல எனக்கு ஒரு உணர்வு. இது எனக்கு மட்டுமல்ல, உண்மையான ஆத்மார்த்தத்தோடு படிக்கிறவர்களுக்கு வரும். சில நேரங்களில் குறுக்கே காளை மாடு வரும், பசுமாடு வரும், கன்றுக்குட்டி வரும், கோபியர் வருவார்கள். விழிப்புணர்வோடு ஓடுகிறவர்களுக்கு சில நேரம் கண்ணனே கூட எதிரே வரலாம் என்பதுதான் இந்த வாசிப்பினுடைய நிறைவு கொடுக்கிற பெரிய விஷயம். இந்த நூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சத்குரு நமக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுக்குறார். இந்த 3D படம் பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க, சினிமாவில் அதுக்கு ஒரு கண்ணாடி கொடுப்பாங்க. ஒரு காலத்தில் அந்த கண்ணாடி வந்து சிகப்பு நீளமா இருக்கும், இப்ப கருப்பு கலர்ல அந்த கண்ணாடி கொடுக்குறாங்க. அந்த கண்ணாடி போடாம போய் நீங்க அந்த 3D படம் பார்க்க உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் தெரியாது. அந்த படத்தை பார்க்கறது ஒன்றும் விளங்காது. சத்குரு இந்த புத்தகத்தை வாசிப்பதற்கு நீங்கள் உள்ளே போவதற்கு முன்னால், கண்ணனோடு நீங்கள் கலப்பதற்கு முன்னால், அல்லது கண்ணனை நீங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்து கொள்வதற்கு முன்னால், அல்லது கிருஷ்ணனுடைய லீலையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்னால் நீங்கள் ஒரு கண்ணாடியை மாட்டிக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படிங்கிறார். இப்போ இந்த கண்ணாடியை நான் உங்களுக்கு மாட்டி விட்டுட்டு தான் நான் பேசவே ஆரம்பிக்கணும். ஏன்னா அப்புறம் நானும் 3 தெரிவேன். நான் பேசுறது 3 புரியும். எப்போ ஒரு விஷயம் 3 புரியுதோ அப்பயே நான் சரியா உங்ககிட்ட வந்து சேரலன்னு அர்த்தம். அந்த கண்ணாடி என்ன தெரியுமா? இந்த நீலமும் சகப்புமா போடுற அந்த 3D கிளாஸ், அந்த கண்ணாடி என்னன்னு சொல்றாரு தெரியுமா சத்குரு? சமநிலை பிறழாத மூளையும், சமநிலை பிறழாத மூளையும், கண்மூடித்தனமாய் உருகுகின்ற இதயமும் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் கிருஷ்ணனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இதான் அந்த டிஸ்க்ளைமர். பாருங்க, ஒன்னும் மூளையை பத்தி பேசுறாரு, இன்னொன்னு இதயத்தை பத்தி பேசுறாரு. இந்த ரெண்டுமே ஒரு கான்ஃப்ளிக்டான ஒரு விஷயம் இல்லைங்களா? நீங்க ஒன்னத்தை செய்யணும்னு மூளை ஒன்று சொல்லும், மனசு ஒன்று சொல்லும். யாராவது தானம் பண்ணுங்கன்னு கேட்டாங்கன்னா மனசு வாரி கொடுன்னு சொல்லும், மூளை நீயே பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இருக்கிற, நீ ஏன் கொடுக்குற, தராதன்னு. மனசு ஒன்று சொல்லும், மூளை ஒன்று சொல்லும். சத்குரு என்ன சொல்றாரு பாருங்க, இந்த ரெண்டும் சரியா இருந்தாதான் நீங்க கிருஷ்ணனை புரிஞ்சுக்க முடியுங்கிற. இது சரியா இல்லாம இந்த புத்தகத்தை நீங்க 100 முறை படிச்சாலும் கிருஷ்ணனை புரிஞ்சுக்க முடியாது. இந்த புத்தகத்துல இருக்க இத்தனை பக்கங்கள், இதுல என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்திய ஒரு முதல் செய்தி சொல்றேன். இந்த கண்ணன்னு வரைஞ்சாலே, இல்ல கண்ணன்னு யாருக்காவது வேஷம் போட்டாலே, ப்ளூ பெயிண்ட்டை கடன் வாங்கி உள்ள உடம்பு ஃபுல்லா பூசி விட்டாதான் அது கண்ணன்னு நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி வருது. சில பட்டிமன்றங்கள்லாம் நடந்திருக்குது. கண்ணன் நீலமா கருப்பா, நடுவர் தீர்ப்பு சொல்வார், கருநீலம் அப்படின்னு கொடுத்துறாரு. அப்படி சொன்னதான் அது கரெக்டான நடுவர். ஒரு பக்கமா சொன்னா இப்ப நான் நடுவரை ஏத்துக்கிறது இல்லை. கிருஷ்ணர் கருப்பா நீலமானா ரொம்ப பின்னாடி என்ன சொல்றாங்க, அவர் கருப்பு தான், ஆனால் கருப்பை கருப்பாகவே சொல்லுகிற வழக்கம் இல்லாமையால் நம்ம அதை நீலத்தோடோ பச்சையோடோ சொல்லுகிற வழக்கம் உண்டுன்னு நம்ம சில பேர் சொன்னாலும், நான் கிருஷ்ணர் ஏன் நீல நிறம் என்பதற்கு நம் சத்குரு சொன்னதை போல் ஒரு விளக்கத்தை இதுவரை எங்கேயும் படித்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. சத்குரு சொல்லுகிறார், கிருஷ்ணர் நீல நிறம் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? ஆச்சரியப்பட்டு போனேன். சார், நம்ம எல்லாருக்கும் நம்ம கண்ணால் பார்க்கிற இந்த உடம்பு இருக்கிறதே, இது ஒரு சாதாரண தேகம். இது இல்லாம நமக்கு இன்னொன்னு இருக்கு, என்ன தெரியுமா? இந்த உடம்புக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு நமக்கு ஒரு ஒளி தேகம் இருக்கிறது, ஆரா என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். இது கற்பனை இல்லை, அறிவியல் படியும் உண்மைதான். இந்த உடம்புக்கு மேல ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு நமக்கு ஒரு லைட் பாடி இருக்குது, ஒரு ஒளி உடம்பு இருக்குது. அதுக்கு அந்த ஆரா, அந்த ஒளி உடம்புக்கு ஒரு நிறம் இருக்குது, நிறைய நிறம் இருக்கும். ஆனா சத்குரு நமக்கு 2 நிறங்களை அறிமுகப்படுத்துகிறார். ஒன்று, யார் ஒருவர்
துறவை நோக்கி ஞானத்தை நோக்கி பயணப்படுகிறார்களோ அவர்களுக்கு தானாகவே ஆரஞ்சு நிறத்திலே அவர்களுடைய அந்த ஒளி உடம்பு அந்த நிறத்தை பெறும். நான் ஒரு நினைக்கிறேன் அதனாலதான் அந்த நிறத்துக்குரிய காவியை துறவிகள் கட்டி கொண்டார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. ஆரஞ்சு நிறத்திலே ஒரு ஒளி உடம்பு அவர்களுக்கு தோன்றும். அடுத்து சத்குரு சொல்றார், யார் ஒருவர் இந்த உலகத்தின் எல்லாவற்றையும் தனக்குள்ளே ஈர்த்து கொள்ளுகிறார்களோ, யார் ஒருவர் பிரம்மாண்ட தன்மையோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஒளி உடம்பு நீல நிறமாக இருக்கும். பிரம்மாண்டமான கடலும் பிரம்மாண்டமான வானமும் அதனாலேயே நீல நிறத்தில் இருக்கிறது என்று சத்குரு அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு சொல்றார். கண்ணன் கருப்பு தான், ஏன்னா நீலம்னா இப்ப அவதார படம்லாம் அப்படித்தானே வருது. கண்ணன் கருப்பு தான், மனிதர்களிலே நிறங்கள்லாம் கருப்பு வெள்ளைதான், அதை தாண்டி வேற எதுவும் சொல்ல முடியாது, கருப்பு தான். ஆனால் அவனின் ஒளி உடம்பு நீளமாக இருந்ததால், அடுத்து சத்குரு இன்னும் அழகா சொல்றார், கண்ணனோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் விழிப்புணர்வோடு அவனை பார்த்ததால் அவன் ஒளி உடம்பின் நீல நிறம் அவர்களுக்கு தெரிந்ததால் அவனை நீல நிற கண்ணன் என்று சொன்னார்கள் என்று சொல்லுகிறார். இப்ப நான் அவங்களுக்கு கருப்பா தானே தெரியுது, நான் நீளமா தெரியலன்னா என்ன அர்த்தம்? நான் ஈர்க்கலன்னு அர்த்தம் இல்லை, நீங்க விழிப்பு நிலையோட பார்க்கலன்னு அர்த்தம். இதை நான் வேடிக்கைக்கு சொல்லல, சத்குரு இந்த செய்தியை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாரு. அவரோடு வந்து அமர்ந்தவர்கள் சொன்னார்களாம், சத்குரு நாங்கள் நீண்ட தியானத்திற்கு பிறகு கண்ணை திறந்தால் நீங்களும் இந்த உலகமும் நீல நிறமாகவே எங்களுக்கு தெரிகிறது அப்படின்னப்ப அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வர்றார். இந்த நீல நிறமாக தோன்றுவதற்கு என்ன காரணம்? விழிப்பு நிலையை பெறுகிறவர்கள் ஒருவரை பார்க்கிற போது அவர்கள் ஒளிவிடம்பின் நிறத்தை பார்க்கிற வல்லபம் கிடைக்கிற போது நீங்கள் அதை தரிசனம் செய்ய முடியும் என்றால், கண்ணன் வாழ்ந்த காலத்தில் அவன் அருள் தன்மையினால் விழிப்புணர்வோடு எல்லோருக்கும் அவன் நீல நிற ஒளி உடம்பாக தெரிந்ததால் கண்ணன் நீல நிறம் என்பதை நான் இதுவரை இப்படி கண்ணன் நீல நிறம் என்பதற்கான ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு கருத்தை சத்குருவை தவிர வேறு யாரும் சொல்லி நான் இதுவரை கேட்டதில்லை என்பதே இந்த நூலினுடைய ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தசாவதாரங்கள்ல பல குழப்பங்கள் உண்டு. புத்தரே தசாவதாரத்துல ஒருத்தரா இருந்த காலங்கள் உண்டு, தெரியுங்களா? புத்தரே தசாவதாரம் ஒருத்தர, மோகினி தசாவதாரத்தில் ஒன்றாக இருந்ததும் உண்டு. அங்கீகரிக்கப்பட்ட தசாவதாரம் இப்ப வந்தது, சினிமாலாம் வந்ததுக்கு அப்புறம். அதற்கு முன்னால் தசாவதாரங்கள் பல பல உண்டு. ஆனா முக்கியமா அப்ப கிருஷ்ணர் எதுல வச்சாங்க? சத்குரு சொல்லுகிறார், வெறும் நீரிலே இருக்கிற மீன், நீர் நிலத்தில் வருகிற ஆமை, பிறகு நிலத்தில் மட்டுமே இருக்கிற வராகம், பிறகு மனிதனும் மிருகமாக இருக்கிற சிம்மம், பிறகு குட்டை மனிதனாக இருக்கிற வாமனன், அதன் பிறகு ஒரு ஆக்ரோஷமாகவே இருக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிற பரசுராமன், தன்மையாக மட்டுமே இருக்கக்கூடிய ராமன், இப்படி ஒரே பரிணாமங்களிலே வந்து தோன்றிய தெய்வம் முதலாக பல பரிணாமங்களில் தோன்ற வேண்டும் என்று 8வது அவதாரம் எடுத்த காரணத்தினால் தான் அது 8வது குழந்தையாக வந்து கிருஷ்ணர் பிறந்தார் என்று சத்குரு சொல்கிறார். the various dimension, பல பரிணாமங்களை கண்ணன் தன்னுடைய அந்த இதுல காட்டணும் அப்படின்றதுக்காக வரார். அதுதான் அவர் காட்டிய அந்த அத்தனை விஷயங்களும். உரலோடு கட்டி இருக்கிற 7 வயது குழந்தையாக இருக்கிற கிருஷ்ணனை முதலாக 12 வயது நிரம்பிய ராதை பார்க்கிறார். பாருங்க, அந்த காலத்துல வயசுக்கு பெரியவங்களை லவ் பண்ணலாம் தப்பு இல்லைங்கிறாங்க. அது அங்கீகரிக்கப்பட்ட காதலாக இருந்திருக்கிறது. ராதை 12 வயது, 7 வயது குழந்தை. இப்ப பாருங்க, அழுது இருந்தவர் டக்குன்னு கண்ணை சைட்ல இப்படி துரைச்சிட்டு திரும்பி பார்க்கிறார். ஏன்? என்ன இருந்தாலும் ராதை அழகானவள். அழகான பெண்களின் முன்னால் ஒரு ஆண் அழுவது அசிங்கம் என்பதால் கண்ணன் கண்ணை தொடச்சுக்கிறான். தொடச்சிட்டு விம்மி பார்க்கறான். ராதை சொல்றா, சீ பாவம் இல்ல, பாவம், கழிச்சு விட்டுடலாம். இப்ப அவருக்கு இன்னும் அப்படியே விம்முது. சரி, இந்த இடத்துல நான் ரொம்ப ரசிச்சது என்ன தெரியுமா? ராதை கண்ணனை விட வயதிலே பெரியவள். இப்ப இவங்க பேசும்போது சொன்னாங்கல்ல, 16 வயதுக்கு பின்னால் புல்லாங்குழலை கண்ணன் தொடவே இல்லை. அந்த புல்லாங்குழல் யார் கைக்கு போனது என்று தெரியுமா? ராதையின் கைக்கு போனது. அந்த புல்லாங்குழல் அதற்கு பின்னால் ராதையின் கைகளுக்கு போனது. ஏன் ராதையின் கைகளுக்கு போனது? ஏங்க ராதையின் கைகளுக்கு போனது? ராதை வாங்கினான், அவன் தரணும்னு அவன் நோக்கம் இல்லை. போறப்போ பிரிவு ஏற்படுது, கொடுக்கறான். ராதை ஒரு முறை வாசிக்கிறா, கண்ணன் மயங்கனான். அவன் அப்புறம் என்னமா முடிவு பண்ணா, நான் வாசிக்கிறத நீ வாசிக்கிறது நல்லா இருக்கு, அது நீயே வச்சுக்க. ராதை கிட்ட கொடுத்துட்டா. இப்போ இந்த ராதையனுடைய அறிமுகத்தை சத்குரு எப்படி கொடுக்கிறாரு பாருங்க. கிருஷ்ணனை முதலாக பரிபூரண கிருஷ்ணனாக விழிப்பு நிலையிலே இருந்து அவனை தரிசனம் செய்த முதல் நபர் ராதைதான். ராதை தான் அதை செய்யறான். அது என்ன சாட்சிங்கன்னு கேட்டீங்கன்னா, ராதை கண்ணனை பிரியிறாள், எந்த இடத்திலும் ராதை அதற்காக அழவில்லை.
எந்த இடத்திலும் ராதை அதற்காக கவலைப்படவில்லை. ஏன்னா ராதையிடம் யாராவது கண்ணனை பற்றி பேசினால் ராதை சொல்லுவாள், அவன் இங்கேதானே இருக்கிறான், எங்கே போனான், அவன் இங்கேதானே இருக்கிறான், எங்கே போனான். கண்ணன் என்ன சொல்றான் தெரியுமா? எப்போது கண்ணா நீ என்று என்னை கை காட்டுகிறீர்களோ அதுவரை நீங்கள் என்னை வந்து சேரவில்லை என்ற அர்த்தம். கண்ணா நீ வேறு நான் வேறு அல்ல என்று எப்போது உணர்கிறீர்களோ அப்போதுதான் நான் உண்மையில் உங்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறேன் என்ற அர்த்தம். இதுதான் கண்ணனுடைய தாற்பரிகம். இதை முதல்ல உணர்ந்தவள் யார் தெரியுமா? ராதை தான். அவங்க சேரவே இல்லை வாழ்க்கையில, கதைப்படியே அவங்க சேரல. ஆனால் இன்றைக்கும் வட இந்தியாவிலே கிருஷ்ணா என்று சொல்வதை விட ராதே ராதே என்று சொல்லக்கூடிய பக்தர்கள் தான் அதிகம். ஏன் கிருஷ்ணா என்று சொல்வதை விட ராதே என்று சொல்லுகிறார்கள்னா, சத்குருவே சொல்றார், கிருஷ்ணா என்று சொன்னால் அதற்கு ஒரு பலன் உண்டு. கிருஷ்ணனையே தனதாக்கி கொண்ட ஒரு ஆன்மாவை சொன்னால் அதன் பலன் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதால் ராதே ராதே என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் என்று சத்குரு நமக்கு அதை அறிமுகப்படுத்துகிறார். அப்ப ராதே நமக்கு உணர்த்துகிற ஒரு பெரிய விஷயம் இந்த கதைப்பூக்கில் என்னன்னா, கண்ணனை காதலிப்பதற்கு எந்த விதமான தடையும் உங்களுக்கு வேண்டியதில்லை. அவனை பார்க்கிற முதல் சந்திப்பிலேயே அவனை காதலித்து விடுங்கள். இந்த நூலை முழுமையாக வாசித்ததிலே நான் ஒரு விஷயத்தை இழையோடையதை பார்த்தேன். ஒண்ணு, கண்ணனை எங்கேயும் இன்றைய பொது வாழ்க்கை நம்பகத்தன்மைக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களோடு இழைத்து சத்குரு எழுதலை. இப்போ உரலை எடுத்துட்டு போகும்போது சாபம் பெற்றவர்கள் விமோச்சனம் அடைந்த செய்தியையோ, அல்ல கோவர்த்தனகிரி மழை வெள்ளம் வந்த போது அவர் ஒற்றை கையிலே தூக்கி நிறுத்தினார் என்கிற செய்தியையோ, எந்த இடத்திலும் கண்ணனை மிக கவனமாக அந்த தன்மைகளிலே அவர் காட்டலை. ஏன்னா அதெல்லாம் இல்லைங்கிற அர்த்தம் இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணனை நீங்கள் தெய்வமாக தெய்வமாக எடுத்துக்கொண்டு போகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கண்ணன் உங்களை விட்டு அந்நியப்படுவான். எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ணனை உங்கள் வீட்டு வாசப்படையில் வெண்ணெய் திருடுவானாக நினைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கண்ணன் உங்கள் பக்கத்தில் வருவான் என்பதால் நமக்கு சத்குரு அந்த கண்ணனை நமக்கு காட்டுகிறார். அந்த டெப்த் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா ரொம்ப ஆச்சரியப்பட்டது என்ன தெரியுமா? அவனுடைய இங்க வந்துட்டா, கோகுலத்துக்கு வந்துட்டா. அந்த இடத்துல நந்தனுடைய வளர்ப்பு மகனா இருக்கான். அவங்க வருஷம் வருஷம் இந்திரனுக்கு பூஜை செய்யறதுங்கிறது வழக்கம். இந்திரோத்சவம் அப்படின்னு ஒண்ணு நடத்துவாங்க. இந்திரனுக்காக படையல் போடணும், வழிபடணும். கிருஷ்ணர் சொல்றார், நான் இதை செய்ய மாட்டேன். அந்த வருஷம் கிருஷ்ணனுடைய முறை. அதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் பண்ணிட்டாரு பலராமன். இப்ப இது கிருஷ்ணனுடைய முறை. கிருஷ்ணன் சொல்றார், யாகத்துக்கு அதிபதியாகும் வாய்ப்பை நான் மறுக்கிறேன்கிறார். நான் அதிபதியா இருந்து இந்த யாகத்தை செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்? அவருடைய குரு கேட்கிறார். அதுக்கு கண்ணன் சொன்ன பதில் அல்டிமேட் ஆன்சர். கண்ணன் என்ன பதில் சொன்னா தெரியுமா? அல்டிமேட் ஆன்சர். பயத்தினால் உண்டாகும் எந்த பக்தியும் எனக்கு பிடிக்கவில்லை. பயத்தினால் உண்டாகும் எந்த பக்தியும் எனக்கு பிடிக்கவில்லை. இந்த வரியை மனசுல வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப பக்தியா இருக்கீங்கன்னா முக்காவாசி பயம்தான் காரணம். நம்ம சொல்லும் போதே பயபக்தியா சாமியை கும்பிடும் தான் சொல்றோம். பக்திக்கு முன்னாடி என்ன வந்துருது? பயம் வந்துருது. குழந்தைக்கு ஏதாவது தப்பு பண்ணும்போதே சாமி வந்து கண்ணை குத்திரும் தான் சொல்றோமே. பயத்தோடவே வளர்க்கிறோம். கிருஷ்ணர் சொல்லுகிறார், பயத்தினால் உண்டாகும் எந்த பக்தியும் எனக்கு பிடிக்கவில்லை. பயத்தால் கடவுளை வணங்குவதும் எனக்கு பிடிக்கவில்லை. கிருஷ்ணன் சொல்லுகிறான், இந்திரோத்சவத்தை விடுங்கள், கோபோத்சவத்தை கொண்டாடுவோம். சார், இன்னும் அழகு என்ன தெரியுமா? ஒரு கடவுள் இந்த மண்ணில் இறங்கி வந்து கடவுளை வணங்க வேண்டாம், நமக்காக பால் தருகிற பசுவை, நிழல் தருகிற மரங்களை, இதோ நம்மோடு வாழுகின்ற இந்த மனிதர்களை, இவர்களை கொண்டாடுங்கள், இதுதான் உண்மையான உற்சாகமான கொண்டாட்டம் என்று கடவுளாக வந்த கண்ணன் நமக்கு அதை சொல்லுகிறார். ஏன்னா கடவுளை கொண்டாடுவதை விட உங்களை சுற்றி இருக்கிற நதிகளையும் மலைகளையும் மனிதர்களையும் கொண்டாடினால் உண்மையான நீங்களே கடவுள் தன்மையை அடைய முடியும் என்கிற தெய்வீக தன்மைக்கு நம்மை கொண்டு போய் சேர்க்கிற இடத்திற்கு சத்குரு நம்மளை கொண்டு போகிறார். ஏன்னா இந்த நூலினுடைய ஆத்மார்த்தமான விஷயம் என்ன தெரியுமா? கிருஷ்ணன் மனிதனாக பிறந்து ஒவ்வொரு மனிதனும் தெய்வத்தன்மை வாய்ந்தவன் என்பதை தன்னைத்தானே தோலுரித்து காட்டுகிறான் என்று அறிமுகப்படுத்துகிறார். ஒவ்வொரு மனிதனும் இப்ப யாரோ கிருஷ்ணன் தான் இல்லை. நமக்கு என்ன தெரியுமா உணரணும் இந்த நூலினுடைய நிறைவுல? நாம் ஒவ்வொருவரும் கிருஷ்ணர் தான். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த தெய்வத்தன்மை இருக்கிறது. ஆனா அந்த தெய்வத்தன்மையை காட்ட நீங்க எவ்வளவு போராடினாலும் இந்த உலகம் ஏத்துக்காது. அதுக்கு யார் உதாரணம்? கிருஷ்ணனே உதாரணம். யோசிச்சு பாருங்களேன். கோவர்த்தனகிரி மலையை சுண்டு விரல தூக்கின படம் பார்த்திருக்கீங்கல்ல? கோவர்த்தனகிரியை தூக்குறாருல்ல, சுண்டு விரல்ல, ஒவ்வொரு சுண்டு விரல தூக்குறாரு. அப்ப அவர் எவ்வளவு பெரிய தெய்வத்தன்மை இருக்கணும். ஒரு பயம் அதை நம்பல. ஏன்? அந்த ஓவியத்துல பாருங்க, எல்லாரும் பக்கத்துல கொம்பு பிடிச்சு நின்று இருப்பாங்க.
பார்த்துருக்கீங்களா? கோபியர்கள் கோகுலத்துல இருக்கிற எல்லாரும் கொம்பு குச்சி எல்லாம் தூக்கிட்டு வந்து கூட போய், ஏன்னா அவர் ஒரு சுண்டு வரல மழையவே தூக்கிட்டாரு. இப்ப நீ புடிச்சுங்கிற குச்சிலே அது விழப்போது. அவனுக்கு என்ன தெரியுமா, அது தெய்வமாவே என்னால நம்பிக்கை இல்லை எனக்கு, அவன் குழந்தை எனக்கு, நான் அவனை நம்ப மாட்டேன் அப்படின்னு ஆளாளுக்கு ஒரு குச்சி வந்து பிடிச்சாங்கல்ல. ஆளாளப்பட்ட கடவுளே தன் தெய்வத்தன்மையை காட்டுகிற போது இந்த உலகம் அங்கீகரிக்க தயங்கிய போது, நாம் நம் தெய்வத்தன்மையை உணர்கிற போதும் காட்டுகிற போதும் இந்த உலகம் அங்கீகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த தெய்வத்தன்மையோடு கலக்கின்ற போது உங்கள் ஒவ்வொருவருடைய உடலின் ஒளியும் நீல நிறம் அடைகிற போது நீங்கள் எல்லோரும் கண்ணனாகிறீர்கள், எல்லோரும் கண்ணனின் தன்மையை அடைகிறோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கக்கூடிய சத்குரு அவர்களுக்கும் நம்முடைய ஈஷா நிர்வாகத்தாருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றிகளை உரித்தாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிச்சயம் கண்ணனை இனி நினைக்கின்ற போதெல்லாம் நம் கண்ணுக்கு முன்னால் அட்லீஸ்ட் 2 கன்றுக்குட்டிகளாவது ஓட வேண்டும், பிருந்தாவனத்தினுடைய வாசனை வர வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், பிருந்தாவனத்தினுடைய பிரிண்ட் ஆவணம் தான் கிருஷ்ணலீலா என்கிற இந்த நூல். நன்றி.